டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடன் 5+1 வல்லரசுகள் செய்து கொண்ட 2015ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஈரான் அணுகுண்டை உருவாக்குவதை தடை செய்கின்ற ஒப்பந்தமாகிய ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்கின்ற ஒப்பந்தம் நேற்று முன்தினத்துடன் காலாவதியாகி போய்விட்டது. இனிமேல் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம்? இது தொடர்பாக ஈரானுக்கு பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய 3 ஐரோப்பிய வல்லரசுகளும் இணைந்து புதிய தீர்மானம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் கொண்டு வந்தன. இந்த பாதுகாப்பு சபை தீர்மானத்தில் 3 நாடுகள் வாக்களிக்காமல் ஓடிவிட்டாலும் கூட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் 30 தினங்கள் ஈரானுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த 30 தினங்களும் முடிவடைகின்ற நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது சிக்கல். எனவே ஈரானுக்கு எதிராக மிக கடுமையான பொருளாதார தடைகளை கொண்டு வருவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. ஈரானை பொறுத்த வரையில் ஐரோப்பா அமெரிக்காவுடன் எழுதி கொண்ட ஒப்பந்தத்தை ஒரு கடதாசி போலவே கருதுகின்றதே அல்லாமல் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் ஈரான் அளவில் உணர்ந்து கொள்ளப்படவில்லை என்றும், இது போன்ற ஒப்பந்தங்களை சர்வதேச நாடுகள் வெறுமனே கடதாசிகளில் எழுதிவிட்டு அதை கடைபிடிக்காமல் இருக்கும் பொழுது ஈரான் மட்டும் ஓர் ஒப்பந்தத்தை வேத வாக்காக அதி உயர்ந்த படிவமாக கருத வேண்டிய தேவையில்லை என்பது ஈரானினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இப்போது ஈரான் மீது தீர்க்கமான தடைகளை விதிக்க வேண்டும், இல்லையேல் அனைவரும் ஒப்பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது. இது தொடர்பாக பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரான் ஈரானுடன் பேசியிருந்தார். ஆனால் அவருடைய பேச்சை ஏற்க ஈரான் தயாரில்லை. இப்படி எத்தனையோ பேச்சுக்களை அவர் பேசியிருக்கின்றார். ஈரான் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து 9 நாடுகள் வாக்களித்திருந்தன. அதற்கு எதிராக மற்ற நாடுகள் வாக்களிக்காத காரணத்தினால் ஐக்கிய நாடுகள் சபை ஈரானுக்கு எதிராக களமிறங்க இருக்கின்றது. இப்பொழுது கடைசியாக ஐக்கிய நாடுகள் சபை மேலும் 8 தினங்களை அவகாசமாக வழங்கி இருக்கின்றது. அதற்குள் முடிவு செய்துவிட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது. இந்த இடத்தில் ஈரானினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதி அடுத்த வாரம் அளவில் ஐரோப்பிய ஒன்றிய நண்பர்களுடன் தாங்கள் பேச இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தை மூலமாக காலத்தை கடத்துகின்ற ரஷ்யாவினுடைய ஒரு பாணியை ஈரான் கடைபிடிப்பதை மேற்கு நாடுகள் தெளிவாகத்தான் உணர்ந்திருக்கின்றன. அலி அல்பனோ அரபு வளைகுடா பிரிவு ஈரானிய நிபுணர் கூறுகின்ற பொழுது 2015ஆம் ஆண்டு வல்லரசுகளுடன் ஈரான் எழுதிய ஒப்பந்தம் அப்படி ஒன்றும் பெரிய ஒப்பந்தமாகவோ அதை ஒரு பொருளாகவோ ஈரான் என்றுமே கணக்கெடுத்தது கிடையாது. எழுதிவிட்டு வந்ததுடன் ஈரான் அதை மறந்துவிட்டது என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த பிரேரணையில் வாக்களிக்கவில்லை. அமெரிக்கா ஈரானுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் இருந்து 2018ஆம் ஆண்டே இஸ்ரேலினுடைய விருப்பத்திற்கு அமைவாக விலகி சென்று விட்டது. அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சி நிரலை பொறுத்தவரையில் ஈரானுடன் பேசுவதற்கு எந்த திட்டமும் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் இல்லை. இப்பொழுது ஈரான் 2 விடயங்களை சிந்திக்க வேண்டும். ஒன்று, ஈரானுக்கு பொருளாதாரம் வேண்டுமா, இல்லை ஈரானுக்கு அணுகுண்டு வேண்டுமா என்பதைத்தான். அணுகுண்டு வேண்டும் என்றால் வடகொரியாவினுடைய நிலையை ஈரான் அடைய வேண்டும். மேலும் அலி அல்பனோ கூறுகின்ற பொழுது 2018ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈரான் மீது போட்ட தடைகள் ஈரானுடைய பொருளாதாரத்தை பாதித்து பெரும் பிரச்சனையை உருவாக்கியது உண்மைதான். ஆனால் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை போட இருக்கின்ற திட்டம் ஈரானுடைய பொருளாதாரத்தை எந்த வகையிலும் பாதிக்காது. ஈரானுடன் வியாபாரம் செய்யாத நாடுகளே ஈரானுடன் வியாபாரம் செய்யக்கூடாது என்று கூறுவதனால் ஈரானுக்கு எதுவும் நடைபெறப் போவது இல்லை. ஈரானை பொறுத்த வரையில் அணுகுண்டு வேண்டும். சீனா, ரஷ்யா அதுபோல ஈரானுடைய ஆதரவு அயல் நாடுகளுடன் வர்த்தகம் செய்தாலே போதும், ஈரான் தாக்கு பிடிக்கும். அமெரிக்க நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அணுகுண்டை விட்டு கொடுத்து அழிந்து போவதற்கு ஈரான் தயாராக இல்லை. மேலும் SCO என்கின்ற தென்கிழக்கு ஆசியாவினுடைய ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் தீர்மானத்தின் படி ஈரான் மீது ஐரோப்பா விதித்த தடைகள் அனைத்தும் தவறானவை, அவை செல்லுபடியற்றவை. சட்டபூர்வமான ஆள்புள்ளம் உள்ள ஒரு நாட்டின் மீது எங்கோ இருந்த ஒரு நாடு தடை விதிக்க முடியாது, அதை ஏற்கவும் முடியாது என்று ஐரோப்பிய தடைகளையும் அமெரிக்க தடைகளையும் குப்பையில் கிழித்து வீசியிருக்கின்றார்கள். ஆனால் பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி ஒன்றை கூறுகின்றன, ஈரானுடைய அணு ஆயுதத்தில் தலையிடாமல் நாங்கள் சும்மா இருக்க ஈரான் ஒன்றும் எங்கள்
தங்களுடைய நாட்டுடன் உரசி பார்க்காமல் இருக்க போவதில்லை. ஈரானுடைய அணுகுண்டினுடைய வீச்சை பார்த்தால் தங்களுடைய நாட்டிற்கும் அச்சம் இருக்கின்றது. ஈரான் என்ன செய்யும் என்று தெரியாத அச்சமுள்ள நாடுகள் ஈரானிய விவகாரத்தில் இன்னொரு நாட்டினுடைய விவகாரம் என்று இருக்க முடியாது. எனவே ஈரானில் உருவாக்கப்படுகின்ற அணுகுண்டு உண்மையில் அணுகுண்டு தானா, அதற்கான முயற்சிகள் எந்த அளவில் எடுக்கப்படுகின்றன என்பதை சரியாக பரிசோதிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். 2015ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஈரான் அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தமானது 10 ஆண்டு காலமாக ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை தடுத்திருக்கின்றது என்பதும், அது முடிவடைய குண்டு வீச்சில் நாடகம் முடிவடைந்ததும், பின்னர் 30 தினங்கள் நீடித்ததும், பின்னர் இப்பொழுது 8 நாட்கள் நீடித்ததுமாக இந்த விவகாரம் கழுத்தை நெரித்து நிற்கின்றது. இந்த நிலையில் இதை ஏற்க ஈரான் தயாரில்லை. நரியினுடைய கதையை கேட்டு கிணற்றை சென்று பார்வையிட்ட சிங்கம் தன்னை போல் ஒருவன் கிணற்றுக்குள் தெரிகின்றான் என்று கிணற்றுக்குள் பாய்ந்து நீரில் மூழ்கி இறந்ததை போல ஈரானிய சிங்கத்தை அழைத்து சென்று கிணற்றுக்குள் விழுத்துகின்ற வேலையை செய்கின்றார்கள் என்பது ஈரானுடைய பார்வையாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் யாரும் ஒருவரை ஒருவர் நம்புவதற்கு தயாரில்லாத பொழுது ஒப்பந்தங்களினாலோ எதிர்ப்புகளினாலோ தடைகளினாலோ எதுவும் செய்துவிட முடியாமல் இருக்கின்றது. காரணம், நம்பிக்கை இறந்து போய் இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.